ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4லேருந்து 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறமா இதோட நான் மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதில் அப்படியே மிதமான தீயிலே இந்த கீரையை வேக விடுங்க. இது வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க அந்த பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பில் இருக்க தண்ணி அதுக்கு போதுமானது, இதோட எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் கீரையை வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறில் புண்ணு எதுவும் வராது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் நிறைய வாய் புண்ணு வரவங்க அதுக்கு ரீசன் வயிற்றில் புண்ணு இருந்தால் வாயில் புண்ணு வரும். ஸோ இந்த மணத்தக்காளி கீரையை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்து வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.